பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் மாறி மாறி பயங்கர கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பழனி வந்து போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க, எனக்காக யாருமே அடிச்சுக்கிட்டு சாக வேண்டாம். நான் இப்ப இங்க இருக்கிறது தானே பிரச்சனை. நான் வேணும்னா வீட்டை விட்டு தாராளமா போயிடுறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இனி குறுக்க வரமாட்டேன் உங்களுடைய பிரச்சனைக்குள்ளன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போகலான்னு போகுறாங்க. உடனே அதுக்கு வந்து சுகன்யா சொல்றாங்க, ஏங்க இந்த வீட்ல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக போகணும்? அதெல்லாம் முடியாது. நம்ம இங்கே இருந்து நம்மளுடைய உரிமை என்னவோ அதை கேட்கலாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே பழனி, சுகன்யா, என்ன நம்பிதான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தே தவிர என் சொத்தை நம்பி நீ ஒன்னும் கல்யாணம் பண்ணிட்டு வரல. உன்னை நல்லபடியா வச்சு குடும்பம் நடத்தவன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ தாராளமா வரலன்னு சொன்னதும் உடனே சுகன்யாவால எதுவுமே பேச முடியறதில்ல. சுகன்யாவும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. காந்திமதி, முத்துவேல் யாரு எவ்வளவு சொன்னாலும் அதை எதுவுமே காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. பழனி கோவமா வெளியே வராங்க. உடனே இதை பாக்குற பாண்டியன், டே பழனி என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பழனி, அதெல்லாம் எதுவும் இல்ல மச்சான், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சுகன்யா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும், ஏப்ப சுகன்யா, பழனி தான் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா, நீ என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அதை என்னன்னு சொல்லட்டுன்னு, நடந்தது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இவரை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன சொல்ற, நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்னு சொன்னதும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏ சக்திவேலு வெளியே வாயா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பழனியை வீட்டை விட்டு துரத்திருப்ப, அவ்வளவு தைரியமான்னு சொல்லிட்டு சண்டை போட உடனே செந்தில், கதிர், சரவணன் 3 பேரும் வராங்க. 3 பேரும் வந்ததும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் பழனிக்கு நடந்த அநியாயத்தை பாண்டியன் சொன்னதும், எவ்வளவு தைரியம் இருந்தா மாமாவை இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க, ஒண்ட வந்த நாயி ஒண்ணுத்துக்கு உதவாக்காரன், எவ்வளவு தைரியம் இருக்கணும், யோ சக்திவேலு வெளியே வாயான்னு சொன்னதும் என்ன இது சத்தம் சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா பாண்டியன் குடும்பத்துல இருக்க மொத்த பேரும் இருக்காங்க. இத பார்த்ததும் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங் ஆகுது. பாண்டியன் வந்து இவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி பேசுவ, அவன் வந்து ஒண்டி வந்தவனான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அவன் தேவை வரை நீ வச்சுட்டு இருந்த, அவன் தேவை கழிஞ்சதும் அவனை தூக்கி போட்டுட்ட, நாங்க மட்டும் என்ன இழிச்ச வையான்னு சொல்லிட்டு பழனிய ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. இத கேட்ட பாண்டியன் என்ன செய்ய போறாங்க பழனிக்காக பாண்டியன் சுட்ட எழுதி வைப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.